Hello everyone. Today we discuss about Salesforce tutorial for beginners. And today agenda என்ன அப்படின்னா introduction of Salesforce. Salesforceனா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வாட் இஸ் cloud? Cloudனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து benefits of cloud. Cloudல என்னென்ன benefits இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து cloudோட டைப். என்னென்ன டைப் cloudல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் CRM? Customer Relationship Management. அது வந்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து why Salesforce? எதனால Salesforce யூஸ் பண்றோம்? ஜாவா, .NET இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கப்ப நம்ம எதுக்காக வந்து Salesforce யூஸ் பண்ணி அப்ளிகேஷனை பில்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரையல் ஹெட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து Salesforce வந்து எப்படி லாகின் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 CRM சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி. சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து அட்மின், இன்னொன்று வந்து டெவலப்பர். அட்மின் சைடில் வந்து நமக்கு கோடிங் நாலேஜ் தேவையில்லை. அட்மின் சைடை மட்டும் வச்சு நம்மளால ஒரு அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணலாம். நம்ம எப்போ வந்து டெவலப்பர் சைடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து அட்மின் சைடில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து டெவலப்பர் சைடை யூஸ் பண்ணி நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணுறோம். நமக்கு வந்து இதுக்கு கோடிங் நாலேஜ் ஃபுல்லா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்து ஜாவா, .NET இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நமக்கு வந்து எப்படி கான்ஃபிகரேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்தது வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வந்து டெவலப்பர் சைட்ல வந்து 3 வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னா விர்ச்சுவல் ஃபோர்ஸ் பேஜ். இது வந்து கிளைண்ட் சைட்ல யூஸ் பண்றாங்க. அதாவது டெவலப்பர் சைட்ல சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வந்து 3 வெர்ஷன் இருக்கு. அந்த 3 வெர்ஷனுக்குமே ஒவ்வொரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட இதுதான் வந்து விர்ச்சுவல் ஃபோர்ஸ் பேஜ். இதுல வந்து கிளைண்ட் சைட்ல யூஸ் பண்றாங்க. சர்வர் சைட்ல வந்து அபெக்ஸ் கிளாஸ் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி V2ல வந்து RF காம்போனன்ட், இதை வந்து லைட்னிங்னு சொல்லலாம், லைட்னிங் காம்போனன்ட்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து சர்வர் சைட்ல வந்து அபெக்ஸ் கிளாஸ் தான் யூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து வெர்ஷன் 3. இங்க வந்து HTML, JavaScript இதெல்லாம் யூஸ் பண்றாங்க கிளைண்ட் சைட்ல. சர்வர் சைட்ல வந்து இங்கேயும் வந்து அபெக்ஸ் கிளாஸ் தான் யூஸ் பண்றாங்க. இந்த HTML, JavaScriptலாம் வந்து Visual Studio Codeல யூஸ் காம்போனன்ட்டை வந்து பில்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து இங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து கிளைண்ட் சைடு அப்படின்னா UI பார்ட் தான் வந்து கிளைண்ட் சைடு. சர்வர் சைடு அப்படின்னா லாஜிக்கலா ரைட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து சர்வர் சைடு. அடுத்தது வந்து கிளவுட்னா என்னன்னு பார்க்கலாம். கிளவுட்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து நீங்க ஒரு மெயில் சென்ட் பண்றீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா அந்த மெயில் வந்து டைரக்டா உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் ஆகாது. நடுவில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற இடத்துல வந்து சர்வர், அந்த சர்வர் தான் வந்து இங்க கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கூகுள் டிரைவ், ஜிமெயில், யூடியூப் இந்த மாதிரி. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு 2 months வந்து உங்களுக்கு கார் வேணும், ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு இந்த மாதிரி எதுக்காவது கார் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஓனா கார் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஓனா கார் வாங்குனீங்கன்னா அதுக்கு பெட்ரோல் இந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணணும், நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்க ரெண்ட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பப்ப வேணுமோ அப்பப்ப ரெண்ட் மட்டும் கொடுத்து நீங்க அந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கிளவுடும். உங்களுக்கு எப்பப்ப வேணுமோ அப்பப்ப அதை ரெண்ட் கொடுத்து நீங்க அந்த கிளவுடை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா ஆக்சஸ் எனிவேர், நீங்க எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு என்னன்னா பேஸ்ட் ஆன் யூசேஜ் நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளவுடோட டைப்ஸ். இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. IaaS, PaaS, SaaS. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க. அந்த பிளேஸ்ல வந்து இப்போ நீங்க குக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்டவ், ரைஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நீங்க தான் கொடுத்துக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பிளேஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமேசான் வெப் சர்வீஸ். அடுத்தது வந்து பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருவாங்க. அங்க வேணுங்கிற ஃபுட்டுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அங்க சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஆப் இன்ஜின்.
அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அங்க வந்து குக் பண்ணி வச்சிருவாங்க, நீங்க வந்து ஈட் பண்ணா மட்டும் போதும், சாப்பிட்டா மட்டும் போதும். அதுதான் வந்து சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஜிமெயில், கூகுள் டாக்ஸ், இது எல்லாமே. சேல்ஸ் ஃபோர்ஸும் வந்து சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் தான். உங்களுக்கு வந்து எல்லா தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் அங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை மட்டும் அங்க பில்ட் பண்ணா போதும். வேணும்னா நீங்க டெவலப்பர் சைடு யூஸ் பண்ணி அது அந்த அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் ஃபோர்ஸும் வந்து சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ்ல தான் வரும். நெக்ஸ்ட் வந்து சிஆர்எம்னா என்னன்னு பார்க்கலாம். சிஆர்எம் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஸ்டோர் த கஸ்டமர் டீட்டெயில்ஸ். கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எடுத்து நமக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், உங்களோட டேட் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு உங்களோட இப்போ நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ உங்க 1 மந்த் வந்து உங்களோட பிசினஸ் வந்து ஹையா இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களோட சேல்ஸ் வந்து லோவா இருக்கு அப்படின்னா எதனால லோ ஆகுதுன்னு அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அந்த சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ணும். இப்போ வந்து நம்மளோட கஸ்டமரோட ஃபுல் டேட்டாஸை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு வேணுமோ அப்போ வந்து அந்த டேட்டாஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் பை யூசிங் த ஃபாலோயிங் வேஸ். என்னென்ன அப்படின்னா இன்டகிரேஷன், கஸ்டமைசேஷன், ஆட்டோமைசேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப்க்கே போறீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வாங்குறாங்க அப்படின்னா உங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த கடையில ஆஃபர் வருதோ அப்பப்பெல்லாம் உங்களோட ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து நம்ம ஏன் சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஆட்டோமேட்டட் ரிமைண்டர் கொடுக்கும், ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். அதே மாதிரி வந்து கஸ்டமரோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்க அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எடுத்து நமக்கு நம்மளோட பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ட்ரையல் ஹெட். ட்ரையல் ஹெட்டை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நமக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் லேர்ன் பண்ணலாம். இதுலயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி லேர்ன் பண்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுலயே வீடியோஸ், மாடியூல்ஸ்லாம் எல்லாம் இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். அதுலயே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்லாம் இருக்கும். அதை நீங்க வந்து பண்ணி பார்த்து நீங்க வந்து இது பண்ணலாம். இது இங்க வந்து ட்ரையல் ஹெட்கான யூஆர்எல் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்க லாகின் பண்ணி லாகின் டு ட்ரையல் ஹெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்க சைன் வித் கூகுள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. அடுத்து வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் எப்படி லாகின் பண்றது அப்படின்னா, இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரீ வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து பண்றதா இருந்தா அது வந்து உங்களுக்கு நிறைய எம்பி இருக்கும். ஆனா இது ஃப்ரீ வெர்ஷன்னால உங்களுக்கு வந்து 5 எம்பி தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து ஸ்டோரிங் கெப்பாசிட்டி வந்து நிறைய இருக்கும். நம்ம ஃப்ரீ வெர்ஷன்னால 5 எம்பி தான் இதோட கெப்பாசிட்டி, ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இருக்கும். இதோட யூஆர்எல் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டெவலப்பர் சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க ட்ரை ஃபார் ஃப்ரீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதோட உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு சைன் மீ அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் போகும். அந்த மெயிலை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க கொடுத்த யூசர் நேம் போட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அதுல வந்து அந்த மெயில் வந்து ரீசெட் பண்ணி மறுபடியும் வர ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து இதுல போட்டீங்க, வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர்க் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன,
சிஆர்எம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி கிளவுட்னா என்ன, அதோட என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ட்ரையல் ஹெட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you for watching this video.